வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சந்து அனலிட்டிக்ஸ். எக்ஸல்ல டிஃபால்ட் இருக்கக்கூடிய ஆப்ஷனை பயன்படுத்தி இருக்கக்கூடிய இந்த டேட்டால இந்த சார்ட் ஆப்ஷனை பயன்படுத்தி தேவைக்கு தகுந்தாற் போல சார்ட் பண்ணலாம். உதாரணமா இங்க இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஏ டு ஜெட்டோ இல்ல ஜெட் டு ஏ நீங்க கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய டேட்டா எல்லாமே அந்த ஆர்டருக்கு தகுந்தாற் போல வந்து சார்ட் ஆயிடும். இல்ல இருக்கக்கூடிய இந்த சேலரி பெய்டு வந்து பாத்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் இல்ல லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் ஒரு ஆர்டரா உங்களால கொண்டு வர முடியும். சிம்பிளா இன்பில்டா இருக்கக்கூடிய டிஃபால்ட் ஆப்ஷனை பயன்படுத்தி. ஆனா உதாரணமா இங்க இருக்கக்கூடிய இந்த ஜனவரில இருந்து டிசம்பர் பாருங்க. இது ஒரு ஆர்டர்ல வேணும். இப்ப ஜான், பிப்ரவரி, மார்ச் இந்த ஒரு ஆர்டர்ல எப்படி இந்த டேட்டாவை நம்ம கொண்டு வரது? இந்த மாதிரி எப்படி நம்ம கஸ்டமைஸ்ல டேட்டாவை நம்ம சார்ட் பண்ணணும்? இல்ல இருக்கக்கூடிய இந்த மந்த் வந்து இந்த ஆர்டர்ல நம்ம ஸ்பெசிபிக் ஆர்டர்ல நம்ம சார்ட் பண்ணணும். இப்ப இந்தியால இருக்கக்கூடிய ரெக்கார்ட் எல்லாமே நம்மளுக்கு டாப்ல வரணும். செகண்ட் ஆஸ்திரேலியா, லாஸ்ட் இருக்கக்கூடியதா ஸ்பெயின். ஸோ இப்ப வந்து இதுல கஸ்டமைஸ்ட் ஆப்ஷன பயன்படுத்தி இது எப்படி நம்ம தேவைக்கு தகுந்தாற் போல எந்த மாரியான டேட்டா இருந்தாலும், அது எப்படி நம்ம சார்ட் பண்றது? அண்ட் நார்மலான டேட்டா எப்படி நம்ம சார்ட் பண்றது? இதனுடைய பெனிஃபிட் எல்லாம் என்னன்றத பத்தி எல்லாமே டீட்டெயிலா எளிமையான முறையில ஈஸியான ஸ்டெப் பை ஸ்டெப்பான மெத்தட்ல இந்த வீடியோ பதிவுல நம்ம லேர்ன் பண்ண போறோம். அண்ட் டெக்னிக்கல் ரிலேட்டடான ஸ்கில்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ண சரியான ஒரு சேனல் நீங்க ரீச் பண்ணிருக்கீங்க. எந்த ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டாலும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கக்கூடிய லிங்க்ல கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம வீடியோல தொடர்ந்து பார்க்கிறதுக்கு இன்னும் நீங்க நம்ம வீடியோ லைக் பண்ண பாருங்க, மறக்காம லைக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை செலக்ட் பண்ணி அப்படியே ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸல் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் இந்த சார்ட். எதுக்கு இந்த சார்ட் ஆப்ஷனை பயன்படுத்துவாங்க? ஸோ இருக்கக்கூடிய இந்த டேட்டா எல்லாமே ஒரு ஆர்டர்ல உங்களுக்கு தேவைப்படுது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம். இந்த ஃபர்ஸ்ட் நேம் பேஸ் பண்ணி இந்த ஏல ஸ்டார்ட் ஆகக்கூடியதெல்லாம் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்ல வரணும். அந்த பில இருக்கக்கூடியது செகண்ட் வரணும். ஒரு ஆர்டர்ல நம்மளுக்கு தேவைப்படுதுன்னா நம்மளுடைய டேட்டா நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். உதாரணமா இங்க இருக்கக்கூடிய இந்த டேட்டா நான் அப்படியே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இங்க இருக்கக்கூடிய இந்த டேட்டா ஆப்ஷனுக்கு கீழ இந்த சார்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இதுல இந்த சார்ட் பை ஆப்ஷனை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் நேம் நான் செலக்ட் பண்றேன். ஸோ எனக்கு இந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏ டு Z வேணும். ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிட்டு கிளிக் ஆன் ஓகேன்னு கொடுத்தா போதும். இமீடியட்டா அந்த சேஞ்சஸ் பார்க்க முடியும். ஸோ எந்தெந்த நேம் ஏல ஸ்டார்ட் ஆகுதோ அது எல்லாமே ஃபர்ஸ்ட் அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆல்பபெட்டிக் வைஸ் ஆர்டர்ல நம்மளுக்கு இந்த ஆர்டர் வந்து இப்போ அசைன் ஆயிடும். ஸோ எப்பயுமே உங்களுடைய டேட்டா நீங்க சார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் மேக் ஷூர் த டேட்டா எல்லாமே நீங்க செலக்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் ஏ கொடுத்தாலே இந்த டேட்டாலாம் செலக்ட் ஆயிடும். அடுத்தது இப்ப இதே ஒருவேளை Z to A எனக்கு ரிவர்ஸ் ஆர்டர்ல வேணும்னா, சேம் அதே மாரி இங்க இருக்கக்கூடிய இந்த சார்ட் ஆப்ஷன கிளிக் பண்ணிட்டு, இந்த A to Zக்கு பதிலா Z to A. மேக் ஷூர் இந்த சார்ட் பைல எந்த காலம் பேஸ் பண்ணி நீங்க சார்ட் பண்ண போறீங்கன்ற அந்த காலம் கண்டிப்பா நீங்க கரெக்ட்டா செலக்ட் பண்ணணும். இப்ப நான் கிளிக் ஆன் ஓகே. இப்ப பாருங்க இந்த விராத்ன்றது வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்துச்சு விராட் கோலி. இப்ப அதே மாரி ஒருவேளை இது நம்பருக்கு எப்படி நம்ம அப்ளை பண்றது? ஸோ டெக்ஸ்ட்க்கு அப்ளை பண்ண தெரியுது. இப்ப நம்பருக்கு இது பண்ண முடியுமா? எஸ் மறுபடியும் இந்த பை செலக்டிங் திஸ் டேட்டா கிளிக் ஆன் சார்ட் ஆப்ஷன். இதுல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் இந்த சேலரி பெய்ட் ஆப்ஷனுக்கு நான் வரேன். ஸோ இதுல நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்னு வந்து ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட். ஸோ ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட்னு என்ன டிஃபரன்ஸ் வருதுன்னு பாருங்க இந்த இடத்துல. ஃபர்ஸ்ட் 1,30,000 சேலரி ஃபர்ஸ்ட் இருக்குதுங்க. ஸோ நான் ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த சேலரி லெஸ்ஸா இருக்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட்ல வரும். ஸோ 1,00,000 தான் ஸ்டார்ட்டிங் சேலரி இங்க இருக்கு. ஸோ அது நம்மளுக்கு டாப்ல வரும். அண்ட் ஹையஸ்ட் சேலரி வந்து நம்மளுக்கு லாஸ்ட்ல போயிடும். ஸோ ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட். அண்ட் அதே மாரி ஒருவேளை லார்ஜஸ்ட் சேலரி எது ஹையஸ்ட் சேலரி எது இருக்கோ அது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வரணும்னா, சேம் அதே மாரி இந்த டேட்டா செலக்ட் பண்ணிட்டு கிளிக் ஆன் சார்ட் அண்ட் இந்த ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட்க்கு பதிலா இந்த லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு கிளிக் ஆன் ஓகே. ஸோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ஹையஸ்ட் சேலரி, லார்ஜஸ்ட் சேலரி எது இருக்கோ அது ஃபர்ஸ்ட் வந்துடும். ஸ்மாலஸ்ட் சேலரி, லெஸ் சேலரி இருக்கிறது நம்மளுக்கு பாட்டம்ல போயிடும். ஸோ இப்படிதான் கேரக்டர்ல இருக்கக்கூடியது ஏ டு ஜட்டும், நம்பர்ல இருக்கக்கூடியது ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் ஆர் லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய டேட்டா செட்டை நம்ம சார்ட் பண்ணலாம். இப்ப முக்கியமான கான்செப்ட் நம்ம பார்க்கணும். ஈஸியா இன்பில்டா இருக்கக்கூடிய சார்ட் ஆப்ஷனை பயன்படுத்தி டேட்டா நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். பட் ஆனா எனக்கு தேவைக்கு தகுந்தாற் போல என்னுடைய டேட்டா நான் சார்ட் பண்ணணும். உதாரணமா இங்க இருக்கக்கூடிய மந்த் வந்து பார்க்குறோம். டிசம்பர், நவம்பர், அக்டோபர், செப்டம்பர். இது ஒரு ஆர்டர்ல எனக்கு இப்ப நான் கொண்டு வரணும். ஸோ ஜான்ல இருந்து டிசம்பர் வரையிலும் எனக்கு ஒரு ஆர்டர்ல இப்ப இந்த நான் சேலரிய நான் கொண்டு வரணும்னா என்ன பண்ணலாம்? ஸோ நார்மலா இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் நான் பயன்படுத்துறேன். ஃபர்ஸ்ட் இந்த சார்ட் ஆப்ஷன்ல மந்த்த செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்க இருக்கக்கூடியதுல ஏ டு Z வேண்டாம். இந்த Z to Aக்கு பதிலா ஏ டு Z நான் மாத்தி நான் சேஞ்ச் பண்றேன். ஸோ அப்படின்னும்போது ஃபர்ஸ்ட் எனக்கு ஏப்ரல் வரும், ஆகஸ்ட் வரும், டிசம்பர் வரும். ஒரு ஆர்டர்ல வரல. நான் இப்ப எதிர்பார்க்கிறது ஜான் டூ டிசம்பர் ஒரு ஆர்டர்ல வேணும். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த மாரி. ஸோ ஓகே இருக்கக்கூடிய இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய Z to A அத நான் செலக்ட் பண்றேன். அகைன் கிளிக் ஆன் ஓகே. அதாவது நம்மளுக்கு எதிர்பார்க்கக்கூடிய ரிசல்ட் கிடைக்குதான்னா கண்டிப்பா இல்ல. ஸோ இப்ப இந்த மாரி சினாரியோ இருக்கும்போது கஸ்டமைஸ்ட் சார்ட் நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ரிசல்ட் வரும். ஸோ அதாவது மறுபடியும் நான் இந்த சார்ட் ஆப்ஷன் நான் கிளிக் பண்றேன்.
மேக் ஷூர் டேட்டா வந்து செலக்ட் ஆயிருக்கணும். இதுல இருக்கக்கூடியது இன்னொரு ஆப்ஷன் தான் இந்த கஸ்டம் லிஸ்ட். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கஸ்டம் லிஸ்ட் நான் கிளிக் பண்ணும்போது கஸ்டம் லிஸ்ட்ல ஆல்ரெடி சிஸ்டம்ல என்னென்ன டிஃபால்ட்டா இருக்கா அந்த லிஸ்ட்டை பேஸ் பண்ணி நம்ம சார்ட் பண்ண முடியும். ஸோ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் ஆல்ரெடி எக்ஸல்ல இன்பில்ட் ஆயிருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன். ஸோ இப்போ இதுல இந்த ஜான், பிப்ரவரி, மார்ச்ன்றது ஒரு சீக்வன்ஸான ஒரு ஆர்டர்ல எனக்கு இருக்கு. ஸோ இப்போ இதை நான் செலக்ட் பண்ணிட்டு கிளிக் ஆன் ஓகே நான் கொடுத்தா போதும். இதை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். கிளிக் ஆன் ஓகே. இப்போ என்னுடைய ஆர்டர் வந்து ஜான், பிப்ரவரி, மார்ச் நம்மளுக்கு ஆர்டர் சேஞ்ச் ஆயிருக்கு. கிளிக் ஆன் ஓகே. ஸோ இப்போ நம்மளால பார்க்க முடியும். இந்த ஜான், பிப்ரவரி, மார்ச்ன்றது ஒரு ஆர்டர்ல நம்மளுக்கு வந்திருக்கு. சேம் சேலரியும் அதே மாதிரி இருக்கக்கூடிய ஸ்பெசிபிக் சேலரி பேஸ்ல நீங்க சார்ட் பண்ணணும்னா நீங்க அப்டேட் பண்ணலாம். அடுத்தது இப்போ இருக்கக்கூடிய நம்பர் என்னன்னா கண்ட்ரி பேஸ்ல டேட்டா வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். என்ன ரிக்வயர்மெண்ட்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது இந்தியா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்ல வரணும். நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியா, அடுத்தது யுஏஇ, ஸ்பெயின் வந்து லாஸ்ட்ல போகணும். இதுதான் ஒரு ரிக்வயர்மெண்ட். ஸோ இப்போ இந்த இந்த கண்ட்ரி வைஸ்ல தான் என்னுடைய டேட்டா வந்து சார்ட் ஆகணும். அப்படின்னும் போது கஸ்டமைஸ்ல எப்படி இதை நான் ஆட் பண்றது? ஸோ நான் மறுபடியும் நான் இந்த இதுக்கு போறேன். ஸோ டேட்டா செலக்ட் பண்ணிக்கலாம். கிளிக் ஆன் சார்ட். இந்த கிளிக் ஆன் சார்ட்ல பண்ணும்போது பேஸ்ட் ஆன் கண்ட்ரி நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ நம்மளுடைய ரெக்யர்மெண்ட் கண்ட்ரி பேஸ்ல நம்ம சார்ட் பண்ணணும். அண்ட் இதுலயே இந்த கஸ்டம் லிஸ்ட் நான் கிளிக் பண்றேன். ஸோ எனக்கு எதிர்பார்த்த மாதிரி இந்த கஸ்டம் லிஸ்ட்ல என்னுடைய நேம் இது இல்லை. இந்தியா, ஆஸ்திரேலியா, யுஏஇ, ஸ்பெயின் இருந்தால் மட்டும் தான் என்னால் சார்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ இல்லாத போது அந்த நியூ லிஸ்ட்டை எப்படி நம்ம ஆட் பண்றதுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க இருக்கக்கூடியது லிஸ்ட் நம்மளுக்கு ரொம்ப லிமிட்டடா இருந்ததுன்னா மேலே நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா கமா கொடுக்கணும் ஒரு ஒரு கண்ட்ரிக்கு அப்புறமும் ஆஸ்திரேலியா, யுஏஇ, ஸ்பெயின் கொடுத்ததுக்கு அப்புறம் கிளிக் ஆன் ஆட். ஸோ ஆட் நீ கொடுத்த உடனே இமிடியேட்டா அந்த லிஸ்ட் வந்து நம்ம இங்க பார்க்க முடியும். ஸோ இப்போ இந்த இந்தியா, ஆஸ்திரேலியா, யுஏஇ இதை செலக்ட் பண்ணிட்டு கிளிக் ஆன் ஓகே. ஸோ இப்போ நம்மளுடைய ஆர்டர் வந்து இந்தியா, ஆஸ்திரேலியா, யுஏஇ, ஸ்பெயின் இதனுடைய பிரகாரம் தான் இதனுடைய டேட்டா வந்து நம்மளுக்கு இப்போ சார்ட் ஆகணும். கிளிக் ஆன் ஓகே. ஸோ இப்போ இமிடியேட்டா அந்த சேஞ்சஸ் உங்களால பார்க்க முடியும். இந்தியாவில் இருக்கக்கூடிய டேட்டா என்னென்ன ரெக்கார்ட் நம்மளுக்கு இந்தியாவினுடைய ரெக்கார்டு இருந்தது அது எல்லாமே நம்மளுக்கு டாப்லையும் அண்ட் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ரெக்கார்டு எல்லாம் செகண்டும் நெக்ஸ்ட் யுஏஇ, ஸ்பெயின் இப்படிதான் சார்ட் ஆப்ஷனை பயன்படுத்தி இருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே உங்களால சார்ட் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நான் முழுமையா நம்புறேன். இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் நம்ம வீடியோல தொடர்ந்து பார்க்கறதுக்கு இன்னும் நீங்க நம்ம வீடியோ லைக் பண்ண பாருங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை செலக்ட் பண்ணி அப்படி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.